இயேசு சொல்கிறார், ஒருவேளை நீங்கள் அப்படி செய்யலாம். ஒரு குழந்தை பிராயத்தில் இருக்கும்போது அப்படி செய்யலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய சிறு பிராயத்துல ஒரு நீங்கள் அப்பதான் துவக்க நிலை கிறிஸ்தவர்களா இருக்கும்போது செய்யலாம். அப்படி ஜெபிக்கும் பொழுது ஒருவேளை இந்த பிசாசு கூட விலகி ஓடி இருக்கலாம். ஏன்னா கர்த்தர் வந்து பல சமயங்களில் இலக்கண இலக்கியம் எல்லாம் பார்க்கறது இல்ல. அவர் அந்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து புறப்படும் விசுவாச நிறைந்த ஜபத்தை மாத்திரம் பார்த்து கிரியை செஞ்சிடறார். சில ஆட்கள் மனிதர்கள் தான் வந்து இலக்கண இலக்கியம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு புத்தகத்துல வந்து எழுதியிருந்தார், ஒருவர் வந்து ஜெபத்தை ஆரம்பிக்கும் போது பிதாவேன்னு ஆரம்பிக்கிறாரு. நடுவுல வரும்போதெல்லாம் பார்த்தா இயேசுவே 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 பேசுறாரு. கடைசியில முடிக்கும் போது பிதாவே முடிக்கிறாரு. தூதர்கள் இதை கொண்டு போகும்போது யார்கிட்ட கொடுக்கறதுன்னு சொல்லி கன்ஃபியூஷன் ஆயிடுவாங்களே அப்படின்னு பேசுறாரு. அது எதுக்கு உனக்கு பிரச்சனை? அது அவருக்கு தெரியும் எதை யாரிடத்தில் கொடுக்கணும், என்ன செய்யணும். இவருக்கு கவலை. புத்தகத்தில் எழுதியிருக்கிறார், ஒருவர் ஜெபிக்கும் பொழுது அன்புள்ள பரலோக பிதாவே அப்படின்னு சொல்லிட்டு ஆம் இயேசு சுவாமின்னு ஆரம்பிச்சான். அப்ப முதல்ல அப்படி ஆரம்பிச்சுட்டு ஜெபம் வரும்போது இயேசுவே 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 இயேசுக்கு அட்ரஸ் பண்ணி ஜெபத்தை முடிச்சு கடைசியில முடிக்கும் பொழுது என்று முடிக்கிறேன் பிதாவே முடிச்சிடறான். தூதர் வாங்கினோடனே பாப்பாரா, ஏடா மேல இருக்கிற அட்ரஸ் பிதான் போட்டுருக்கு, உள்ள இருக்கிற அட்ரஸ் ஒரு இயேசுன்னு, உள்ள இருக்கிற கண்டென்ட் முழுசு இயேசு இயேசு இருக்கு, யார்கிட்ட கொடுக்கறது கவலைப்பட்டு வாராம். இவர்களே பிதாவுக்கும் இயேசுக்கும் சண்டை முட்டி விட்டுருவான் போல இருக்கு. உங்களுக்கு வந்து லெட்டர்